இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் பரிசுத்த ஆவியானவரும். மார்க் எழுதினதான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு மகதலேனாள் மரியாளுக்கு மட்டும் முதல் தரிசனமாகிறார். அவரோடு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. காட்டி கொடுத்த ஒருத்தன் தான் செத்து போயிட்டான். ஆனால் 11 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கூட தரிசனமாகவில்லை. மகதலேனாள் மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அடுத்த வசனம், அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவளிடத்தில் 7 பிசாசுகளை. நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை ஆண்டவர் அவளுக்கு வாங்கி கொடுத்ததுனால 12 சீஷர்களை காட்டிலும் இயேசு மீது அத்தனை அன்பு அவள் வைத்திருந்தாள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவோடு இருந்த சீஷர்களை காட்டிலும் அவள் அன்பு வைத்திருந்தாள். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே கல்லறையிடக்கு வந்திருக்கிறானா. நல்லா கவனிக்க. ஆண்களே அதிகாலையில் கல்லறைக்கு போக பயப்படுவான். ஏன் அவளுக்கு பயமே இல்லை? அந்த அளவுக்கு இயேசு மீது அன்பு வைத்திருந்தாள். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த அளவுக்கு ஆண்டவர் மீது ஒரு அன்பு. காலையில் போய் அங்கே போய் நிற்கிறாள். 11வது வசனம், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கிறா. ஏன்னா அந்த கல்லறைக்குள்ள வர காணல. அவர் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறா. நல்லா கவனிக்க வேண்டும். 15வது வசனத்தில் இருந்து, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். எத்தனை பெரிய அவர் மீது எத்தனை அன்பு. காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்லாம் நீ அவருக்கு என்ன செய்தாயின்னு பார்க்க மாட்டாரு. நீ அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என்று பார்ப்பார். நீ எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறாய். அவரை நேசிக்கிற அன்பு இருந்தால் மாத்திரமே அவருக்காக தன்னை அர்ப்பணிக்க முடியும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும்.
It's not easy to sacrifice your life for Jesus. அவ இருட்ட பொருட்படுத்தல, கல்லறையை பொருட்படுத்தல, பிரேதங்கள் இருக்கிற இடம் சொல்லி பொருட்படுத்தல. அதிகாலையில் விடிகிற நேரத்தில் கல்லறைக்குள்ள வந்து அவரை தேடுறான்னு சொன்னா, அவளுடைய இருதயத்தில் எத்தனை அன்பு இருந்திருக்க வேண்டும். எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை நேசிக்கிறமான்னு பார்ப்பாரு. சீமோன் பேதுரு அவரை மறுதலித்தான், 3 தடவை மறுதலித்தான். அதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. அதை பற்றி அவர் கவலைப்படவும் இல்லை. அதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களே எல்லாரிலும் நீ அன்பாய் இருக்கிறாயா? அடுத்த வசனம். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். 2வது தடவையும் கேட்கிறாரு. அடுத்த வசனம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். ஏன் 3 தடவை கேட்டாரு? 3 தடவை அவர்களை மறுதலிச்சான். 3 தடவை மறுதலிச்சான். அதை அவர் கணக்கில் வைக்கல. அந்த 3 தடவை மறுதலிச்சு மறைந்து போகிறதுக்கு தான், என்னை நேசிக்கிறியா ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு. மரியாள் ஆண்டவர் மீது அத்தனை பாசத்தோட அவ சரீரத்தை தேடி ஓடி வந்து நிற்கிறா. கல்லறை திறந்திருக்கு, அவர் சரீரத்தை காணல. அவரை எடுத்துக்கொண்டு உண்டானால் சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன்னு ஏன் சொன்னா தெரியுமா? யோவான் 20வது அதிகாரம் 9வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அது அவர் கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயிருக்கிறது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த மகதலேனா மரியாளுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு தாம் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு அவருக்கு தரிசனமாகிறார். வாசிப்போம் 15வது வசனத்தில் இருந்து. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். சத்தத்தை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. அவருடைய சத்தத்தை வைத்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. அவர் வழக்கமாய் கூப்பிடுகிற சத்தம், வழக்கமாய் கூப்பிடுகிற பெயர். வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். நல்லா கவனிங்க. உயிர் தெழுந்த சரீரத்தோடு வந்து நிற்கிறாரு.
என்னை தொடாத, நான் இன்னும் என் பிதாவின் இடத்தில் ஏறி போகவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே அவர் எங்கு இருந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார்? 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அந்த நாள் நோவாவின் நாட்களில் உலகம் முழுவதும் ஜலம் கிளம்பி அழித்த மரித்த அவர்களிடத்திலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் பிதாவினிடத்தில் போகவில்லை. உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மேலே போகிறாரு. நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் போகல, என்னை தொடாத, நீ சீசர்களிடத்தில் போய் என் சகோதரர்களிடத்தில் போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொல். எதற்காக ஏறி போகிறார்? It's very important to understand the crucifixion and resurrection of Jesus Christ. எதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார்? இப்போ நான் என் பிதாவின் இடத்துக்கு போயிட்டு வருவேன்னு சொல்றாரு. எதற்காக பிதாவின் இடத்துக்கு போகிறார்? யோவான் எழுதினதான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் வரார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஒட்டன்ன பிதாவை பார்க்க ஓடுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வர அவர் மாமிசத்திலே கொலை செய்யப்பட்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்ப அங்க போய் தான் ஒரு மகிமையின் சரீரத்தோடு இறங்கி வர முடியும். அங்க போய் தான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவர் வர முடியும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த பர்பஸ் ஏன் அங்கே போகினார்? போயிட்டு வந்து அங்க என்ன நடக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசுவோடு இருந்தவங்க அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து
பல முறை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஏன் பயம்? அவர் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. எல்லாம் கவனிங்க. அவர்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்தின் நிமித்தமாக யூதர்கள் தங்களையும் கொண்டு போய் இயேசுவை மாதிரி கொலை செய்து விடுவார்களோ. இவனோ அவனோடு கூட இருந்தவன் சொன்னாலே பார்க்கிறவனா இவன் அவரோடு கூட பார்த்தேன்னு சொன்னாரே, அவன் நம்மளையும் அவர் மாதிரி கொன்றுவாங்களோ. What does it mean? ஏன் அவிசுவாசம்? ஏன் பயம்? சீஷர்களுக்குள் இன்னும் ரட்சிப்பு வரவில்லை. Even though they were with Jesus. அல்ல கவனிங்க. எப்படி நம்மளை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்படுகிறோமோ அதற்கு சமமாக ஆவியானவரால் அந்த ரட்சிப்புக்குள் நடத்தப்படுவோம். The main source of salvation is Jesus. And the Holy Spirit is also a part of salvation. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு விட்டான்னா அவனுக்குள்ள பயம் இருக்கவே இருக்காது. நல்லா கவனிக்க வேண்டும். ரட்சிப்பே விசுவாசத்தின் மூலமாக தான் வருது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்றுதானே எபேசியர் 2:8 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது கிருபை. அவனுக்குள்ள அந்த விசுவாசத்தினால் உண்டான ரட்சிப்பு இருந்தா பயம் இருக்காது. நல்லா கவனிச்சு, அவருக்காக சாகிறதுக்கு ஆயத்தமாயிருப்பான். இன்னைக்கு பயந்து கதவு மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. மூடுற கதவுக்குள்ளாக அந்த மகிமையின் சரீரம் பிரவேசிக்கிறது. வாசிப்போம் தொடர்ந்து. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம். அன்எக்ஸ்பெக்டட் அப்பியரன்ஸ். எல்லாம் கவனிக்கவே. எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை. அவர் உயிர்த்தெழுதலே மறந்துட்டானுங்க. அதைத்தானே நம்ம 9வது வசனத்திலே வாசித்தோம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். வாசிப்போம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அந்த தழும்புதான் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தாங்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு அடையாளமாய் இருந்தது. வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அதை ரட்சிப்பின் அடையாளம். அவர்கள் மீது பரிசுத்த ஆவியை ஊதினாரே, அது அபிஷேகம் அல்ல. நல்லா கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை
அவர்கள் மீது ஊதுகிறார். அவர்களுக்குள் ஒரு ஜீவன் உண்டாயிருக்க, அவர்களுக்குள் ரட்சிப்பு வர, அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்ய. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய அவிசுவாசத்தையும் பயத்தையும் போக்கக்கூடிய ஒரு தேவ வல்லமை அவர்கள் மீது ஊதுகிறார். அவிசுவாசத்தினாலும் பயத்தினாலும் மரித்து போய் கிடக்கிறார்கள். மூடப்பட்டிருக்கிறது கதவு. கதவு மூடப்பட்டிருக்கிறதுனாலே மரித்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு உயிர் மீட்சியை கொடுக்கிறதற்கு இந்த பரிசுத்த ஆவியை ஊதுகிறார். இந்த சம்பவம் அவர்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. இந்த ஊதுகிறதனுடைய அனுபவத்தை பழைய ஏற்பாட்டில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளுகிற அனுபவம் வேற, பரிசுத்த ஆவியானவரை ஊதுகிற அனுபவம் வேற. பொழிந்தருளும் பொழுது நீ முழுமையாக நிரப்பப்படுகிறாய். அது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. இப்பொழுது கர்த்தர் அவர்களை ஊதுகிறாரே, காரணம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது 5வது 9வது வசனங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்ப இருளுக்குள்ள கிடக்கான், அந்த இருளை வெளியே இருக்கணும். இவங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரணும். எதற்காக அவர்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரணும்? 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்து அவர்களுக்குள் பிரகாசிக்க வேண்டுமானால் ஆவியானவர் அவர்களுக்குள் செயல்பட வேண்டும். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்படின்னா இந்த ஊதுறது எதை குறிக்கிறது? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. கதவு பூட்டிக்கிட்டு இருட்டுல கிடக்கிறவனுக்குள்ள வெளிச்சம் வர வேண்டும். அவனுக்குள்ள கிறிஸ்து பிரகாசிக்க வேண்டும். அவர்களுக்குள் ஒரு ஜீவன் வர வேண்டும். ஊதுகிறாரு. அது அபிஷேகம் அல்ல. அது அபிஷேகமா இருந்தா அவங்கள காத்திருக்க சொல்ல மாட்டாரு. என்னுடைய பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் சொன்னாரே, காத்திருக்க சொல்ல மாட்டாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவங்களுக்குள் ஒரு உயிர் மீட்சி. அந்த ஊதுறது மூலம் அந்த
பரிசுத்த ஆவி அவர்களுடைய நாசி வழியாக, வாய் வழியாக அவருடைய இருதயத்திற்குள் பிரவேசிக்கிறது. அவர்களுக்குள் ரட்சிப்பின் அடையாளம் என்றால் ஆவியானவர் உள்ள வாசமாய் இருக்கிறதுக்கு பேரு தான் ரட்சிப்பின் அடையாளம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. அவர் சிலுவையில் அறையப்படுகிறது வரைக்கும் கிரயத்திற்கு கொல்லப்படவில்லை. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்துறதுக்கு அப்புறம் தான் அவங்க கிரயத்துக்கு கொல்லப்படுகிறாங்க. அதற்கு அப்புறம் தான் ஆவியானவர் உள்ள வந்து வாசம் செய்கிற அனுபவம் உண்டு. என்னை தொடாதம்மா, நான் என்னையும் பிதாவின் இடத்துல ஏறி போகல, என்னுடைய பிதாவினிடத்தில் உங்கள் பிதாவினிடத்துக்கும், என் தேவனிடத்துக்கு உங்கள் தேவனிடத்துக்கு ஏறி போகிறேன்னு சொல்லு. போயிட்டு சாயந்திரம் வந்து விட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு அவர் கல்லறைக்கு வெளியே வந்து நின்னது மரித்து உயிர்த்தெழுந்த சரீரம். பிதாவினிடத்தில் இருந்து போயிட்டு வந்துகிறது மகிமையின் சரீரம். நல்லா கவனிக்க வேண்டும். மகிமையின் சரீரம்னா மறுரூப மலையில போய் மறுரூபமானாரே, மாமிசம் மறுரூபமாகி காட்டுதே, அதே மாமிசம்தான். எல்லாம் கவனிக்க வேண்டும். இப்ப அவர்களுக்குள் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. அது பரிசுத்த ஆவியிலே முத்திரை தரிப்பிக்கப்படுகிற அனுபவம். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட உடனே உள்ள வருகிறவர். அதனால அந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் இயேசு உனக்குள் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு தான் வருவார். நன்றாக ரட்சிப்புன்னு சொல்லிட்டாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற ஆலயமாக உன் சரீரம் மாறிவிடும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். நாங்கள் சொன்னாரே, நீ ரட்சிக்கப்பட்டியா? நீ ஒரு தனிப்பட்ட ஆள் இல்ல. உனக்குள்ள திரித்துவ தேவன் ஆளுகை செய்கிற அனுபவத்துக்குள் வருவாய்.
1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா தான் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டியா, உன் சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாறிவிடுகிறது. ஏயா உயிர்த்தெழுந்தார்? ரட்சிப்பை கொண்டு வர. ஏயா உயிர்த்தெழுந்தார்? பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் வாசம் செய்ய வைக்க. நான் போகலை, நான் தேட்டரவால வரமாட்டாரு. நல்ல கவனிங்க. உங்கள் சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஏன்னா அந்த ஆலயம் பரிசுத்தம். நீ என்னைக்கு இயேசு ரத்தத்துல கழுவப்பட்டியோ நீ பரிசுத்தமா, நீ பரிசுத்தமாட்டி. இவர்களை அவரோடு கூட ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் தான் பரிசுத்தாவியை ஊதுகிறது. 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த ஐக்கியத்தை உண்டாக்கி விடுகிறதற்கு தான் ஊதுகிறார். அவங்க சுத்தமா தான் இருக்கிறாங்க. ஒரு முறை சொன்னார், முழுகிறவன் தான் கால்களை மட்டும் கழுவுனா போதும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். எல்லாரும் அல்ல, தம்மை காட்டி கொடுக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியினார் எல்லாரும் அல்ல என்று சொன்னார். அல்ல கவனிங்க, அவருடைய பயத்தை எல்லாம் வெளியே கொண்டு வந்துடும் இந்த பரிசுத்த ஆவியானவர். That is the resurrected power. அது உயிர்த்தெழுந்த வல்லமை. இயேசு ஊதுகிறாரே, அது உயிர்த்தெழுந்த வல்லமை. The resurrected power. யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் பயப்படுவன் ரட்சிக்கப்படலைன்னு சொன்னனே. பயப்படுகிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணம் ஆகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளா 2ஆம் மரணம். இன்னைக்கு பயந்து அவிசுவாசத்தோட தானே இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி இல்லையே.
அந்த உயிர் மீட்சியை கொடுக்கிறதற்கு தான் பிதாவினிடத்திலிருந்து போய் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வந்து ஊதுகிறார். அடுத்தபடியாக ஏன் ஊதினார்? ஊதினதனுடைய நோக்கம் என்ன? பழைய ஏற்பாட்டில் ஊதுறதை குறித்து வேறு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. மகா திரளான எலும்புகள் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவைகள் உலர்ந்த எலும்புகள். 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். வாசிப்போம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். 9வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு, உயிர் மீட்சி அவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். நல்ல கவனி. எலும்பு, உயிரற்ற ஒரு எலும்பு, அதுல ஊதி அதை உயிரடைய செய்கிறாரு. வாசிப்போம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இந்த எலும்புகள் யாரா? இஸ்ரவேல் வம்சத்தார். உயிர் இல்லாம இருக்கானுங்க, உயிர் இல்லாம இருக்கிறார். உலர்ந்த எலும்புகளுக்கு சமானங்கிறார். வாசிப்போம். இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு, விசுவாசம் போய்விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள விசுவாசம் போய்விட்டது. உலர்ந்த எலும்புகளுக்கு சமானமாயிட்டாங்க. அல்லேலூயா. ஏன் ஊதினா? ஒரு உயிர் மீட்சி அடைய. அவர்களுக்குள் ஒரு ரட்சிப்பை கொண்டு வர. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 25 இருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். இது அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகிற அனுபவம். புதிய ஏற்பாட்டின் சம்பவங்களை பழைய ஏற்பாட்டில் ஆதியில இருந்தே எழுதி கொண்டு வருகிறார். வாசிப்போம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அந்த புதிய ஆவியை தான் இப்ப ஊதுறாரு.
புதிதான ஆவியை உங்களுக்கு கட்டளையிட்டு. வாசிப்போம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அதற்கு தான் இந்த பரிசுத்த ஆவி. எதற்காக ஊதுகிறார்? அவங்க இருதயத்திற்குள் இந்த ஆவியை வைக்க, அவர்களுக்குள் ஒரு உயிர் மீட்சி வர. மரித்த இயேசு உயிர் தெழுவார்ங்கிற நம்பிக்கை இல்லாம போயிட்டாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். எம்மா ஊருக்கு 2 சீஷர்கள் நடந்து போறான். இயேசுவை பற்றி தான் பேசிட்டு போறான். இயேசு அவங்க கூட நடந்துக்கிட்டு போகிறாரு. நீ எனக்கப்பா யாரை பத்தி பேசிட்டு போறீங்கன்னு கேட்கிறாரு. ஏன் உங்களுக்கு துக்க முகம்? இப்ப நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதா? என்ன சொன்னாங்க தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து, அவர்களில் ஒருவனாகிய கிளேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நஸ்தனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஐயா, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. 3 நாள் ஆயிட்டு. அவரை பத்திய தகவலே இல்லை. 25வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இதுதான் அங்கேயும் நடந்தது. அவர்களும் அவரை அறியவில்லை. அவர்களும் கதவை பூட்டிட்டு உள்ள கிடக்கானுங்க. எதற்காக இயேசு உயிர் தெழுந்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, தேயோபிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலரும் பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு வாசிப்போம். அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நல்ல கவனிங்க, தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். வாசிப்போம். அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். நல்லா கவனிங்க.
காத்திருக்க சொல்றாரு. அப்படின்னு அவர் உயிர்த்தெழுந்த வந்த உடனே ஊதின அனுபவம் வேற, காத்திருக்க சொன்ன அனுபவம் வேற. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவினுடைய வாக்குத்தத்தம் என்ன? அப்ப இப்ப நடக்க போகிற சம்பவத்தை எப்பவோ சொல்லிவிட்டார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28, 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஆவியை ஊற்றுவேன். 32வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். எப்போ? மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றும் பொழுது. நல்ல கவனிங்க ஐயா. எப்ப ரட்சிப்பு வருது? மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றும் பொழுது. அதனாலதான் இயேசு சொன்னார், பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது வரைக்கும் நான் நெருக்கப்படுகிறேன் சொன்னாரே. அவர் பட்ட பாடுகளும் உயிர்த்தெழுதலும் அந்த பரிசுத்தாவியானவரை பொழிந்தருளுகிறதற்காக. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ ரட்சிக்கப்படுவான். அதுதான் இப்ப நடக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும். They were waiting. என் பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் சொன்னாரே. ஏன் உயிர்த்தெழுந்தார்? மாமிசமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். யோவேல் தீர்க்கதரிசி காலத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரு. இயேசு மூலமாய் கொடுக்கப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியை குறித்து வாசிப்போம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஒருவருக்கும் அங்க நடக்கிறது என்னன்னு புரியல. அந்த இடத்துல ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில் பேசினார்களாம். எத்தனை பாஷையில பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் பேசுகிற அந்நிய பாஷை இல்லை. ஆதியிலே ஊற்றப்பட்ட பொழிந்தருளப்பட்ட இந்த பரிசுத்தாவியை பெற்றவுடனே அவங்க பேசின பாஷைகள் எத்தனை என்று தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம்
2வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. நம்மில் இங்க இருக்கிற அத்தனை பேருடைய ஜென்ம பாஷையில பேசுகிறார்களே, அங்க யாரெல்லாம் இருக்காவா? வாசிப்போம். பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்புலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும், யூதரும், யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும், கிரேத்தரும், அரபியருமான நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அத்தனை பேரும் சொல்ல, நாம் நம்முடைய பாஷைகளிலே. தியானிச்சிருக்கீங்களா? அந்த ஊர் பேரை நம்மளால சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. எல்லாருடைய பாஷையிலும் தேவனுடைய மகத்துவத்தை இவங்க புகழ்ந்துட்டு கிடக்கிறாங்க. ஐயா, what a glorious anointing. ஒரு சிலருக்கு புரியல இந்த பாஷையே தெரியாதவனுக்கு புரியல. இவங்க மதுபானம் இருந்திருக்காங்க நினைச்சு அவன் பேசுறான். அப்பந்தான் பேதுரு பேசுகிறான். யோவேல் தீர்க்கதரிசி காலத்தில் சொன்ன காரியத்தை குறித்து பேசுறான். வாசிப்போம் 16வது வசனத்தில் இருந்து. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறான். வாசிப்போம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடு ஆகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். இது அத்தனையும் யோவேல் 2வது அதிகாரம் 28 இருந்து 32 வசனம் வரை அப்படியே சொல்லுகிறான். அங்க சொல்லப்பட்டதை திருப்பி சொல்லுகிறான். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். எப்பொழுது? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஊற்றப்பட்டார்? என் இயேசு பாடுபட்டு அறையப்பட்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு அந்த ரட்சிப்பு இப்ப நடக்குது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனத்தில் இருந்து. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பு repent and be baptized. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்கிறான். நல்லா கவனிங்க. 40வது வசனத்தில் இருந்து. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி
உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எப்படியா? இந்த 3000 பேர் எப்பொழுது ரட்சிப்புக்குள்ள வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க? நல்லா கவனிங்க. அந்த பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்படும் பொழுது அது எப்படி பொழிந்தருளப்பட்டுதான்? 33வது வசனம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். இதை பொழிந்தருளினார். ஊதினார் இல்ல. ஊதிருகிற அனுபவம் வேற, பொழிந்தருகிற அனுபவம் வேற. இந்த பொழிந்தருகிற அனுபவத்தை தான் இயேசு சொன்னார். யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் இன்னும் சில நாளைக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் சொன்னார். அக்கினிமயமான நாவுகள் இறங்கியதே இதை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் இது ஞானஸ்தானம். நல்ல கவனிங்க. தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நம்முடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் ரட்சியாமல், தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். இந்த மறு ஜென்ம முழுக்குன்னு சொல்லுகிறது ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. இந்த ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிறோமே, ஏன் இதோடு கூட இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து ஏன் அந்த ஞான ஸ்நானத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறார்? அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் ஞான ஸ்நானத்துக்கும் தொடர்பு உண்டு. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒருதரும் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து, அந்த பேழையிலே சில பேராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஜலத்தினால் காக்கப்பட்டார்களா? பேழையினால் காக்கப்பட்டார்கள் எழுதப்படல.
ஜலத்தினால் காக்கப்பட்டார் எழுதப்பட்டு. அதுக்கு அர்த்தம் என்ன? வாசிப்போம். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது. அதற்கு ஒப்பனையான, அந்த பேழையில காக்கப்படுறதுக்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல், மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல், தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலினால் ரட்சிக்கிறது. உயிர் தெழுதலோடு கூட இந்த ஞான ஸ்நானம் இணைக்கப்படுகிறது. ஐயா, நீ உயிர் தெழுதலின் காலத்தில் நீ உயிரோட எந்திரிக்கணும்னா இந்த ஞான ஸ்நானம், வேதம் சொல்லுகிறது, மறு ஜென்மம் முழுக்கினார். இந்த முழுக்குன்னு சொல்லுகிறது உன்னை இன்னொரு பிறப்புக்குள்ள கொண்டு போகிறது. அதனால தான் இயேசு சொன்னார், யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னாரு. அப்போ இந்த ஜலத்தினால் எடுக்கிற இந்த ஞான ஸ்நானம் எப்படி அவருடைய உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்படுகிறது? ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவோடு கூட இந்த ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறோம். நீ உள்ள இருந்து நீ வெளியே வரும் பொழுது உன் பாவ சரீரம் அடக்கம் செய்யப்படுகிறது. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். கருமையான தேவ ஜனமே, அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள நீ போகலேனா அவர் வருகையில எழுந்திருக்க முடியாது. இது சாதாரணமான காரியம் இல்ல. வாசிப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய சரீரம் சிலுவையில் அறையப்படுகிறது. பாவம் சிலுவையில் அறையப்படுகிறது. வாசிப்போம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அவரோடு கூட பிழைத்திருவோம். மரிக்க வேண்டும். அந்த மரிக்கிற அனுபவம் தான் ஞானஸ்நானம். தெரியுமா? எல்லாமே வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணமும் உயிர்த்தெழுதலாம் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறதற்காக. இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் உயிர் மீட்சி. நல்லா கவனிங்க. There are different stages of anointing. உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை வித்தியாசப்பட்ட அனுபவங்கள் உண்டு. உயிர்த்தெழுந்த வல்லமை, the resurrected power. இப்போ பார்த்தோமே, ஊதுனதும் resurrected power. இப்போது சீசர்கள் மீது இறங்கின இந்த அபிஷேகமும் resurrected power. அவர் உயிர்த்தெழுதல் இல்லைனா இந்த பரிசுத்த ஆவியின் பொழிந்தறுதல் இல்லை. அல்லேலூயா.